அனுமதித்திருக்க வேண்டும். தவறாக நடந்துவிட்டேன், மன்னியுங்கள் என்றார். அங்கு வந்த சிவன் பணியில் தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிடராக பிறக்கும்படி செய்துவிட்டார். இவ்வேளையில் சிலாதர் என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்த ரிஷிகள் வந்தனர். அவர்களுக்கு சிலாதரின் மனைவி அன்னம் பருமாற சென்றபோது குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது என்ற விதிப்படி அங்கு தங்களால் உண்ண இயலாது என சொல்லிவிட்டு சென்று விட்டனர். இதனால் வருந்திய முனிவரும் அவரது மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டினர். இந்த வேளையில்தான் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்திருந்தார். நந்தீசரை ஒரு பெட்டியில் வைத்து பூலோகத்தில் சிலாதர் தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகே வைத்தார். சிலாதர் கண்ணில் அந்த பெட்டி பட்டது. அதற்குள் காளையின் முகம் மனித உடலுடன் ஒரு குழந்தை இருந்ததை கண்டார். தனக்கு குழந்தை கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தவர், இறைவா,